ஏதோ ஒரு நடிகை வந்து தனுஷுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா நம்ம அதை சாதாரணமா கடந்து போலாம். கிட்டத்தட்ட தனுஷ் கூட நடிச்ச மெயின் ரீல்ல ஹீரோயினா நடிச்ச 7க்கு மேற்பட்ட நடிகைகள் வந்து தனுஷுக்கு எதிராக நயன்தாரா ஆதரிச்சு போஸ்ட் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் 3 படத்துல நடிச்சவங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ், நடிகைகள் பார்வதி, அனுபமா, நஸ்ரியா, ஐஸ்வர்யா லட்சுமி, இவங்க எல்லாருமே வந்து தனுஷுக்கு எதிராக நயன்தாரா ஆதரிக்கிறாங்க. அப்படின்னா இத்தனை வருஷமா இவங்களுக்கு தனுஷுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இவங்களுக்குள்ள சுத்திட்டு தானே இருந்திருக்கு. அதை கரெக்டான இந்த நேரத்துல வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? கண்டிப்பா நடிகைகள் வந்து பொதுவா எல்லாருமே ஒரு சினி ஃபீல்டில் ஒரு பெண்ணாக வந்து அதில் வந்து அவங்க ஷைன் பண்ணும்போது உருவாகும் போது வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை ஒரு பெண்ணாக அவங்க சந்திக்கும் பொழுது எல்லாத்தையுமே வந்து வெளியில் சொல்ல முடிஞ்சு அவங்களால சமாளிக்க முடிஞ்சு அந்த ஃபீல்டில் இருக்க முடியல. வெளியில் எல்லாத்தையுமே சொல்லி அவங்களால வெளியில் அப்படின்னா சினி ஃபீல்டை விட்டு அவங்க வெளியில் வரணும். அப்படின்றப்போ அதை சொல்ல முடியாத எதனா பிரச்சனைகள் தனுஷுக்கும் அந்த நடிகைகளுக்குமான இருந்திருக்கலாம். அதற்கான நேரம் வரட்டும் அப்படின்னு கூட அவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை தனிப்பட்ட விரோதம் இருந்திருக்கலாம். அதை வெளியில சொல்ல முடியாத விஷயங்களா கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்போ இதை நயன்தாரா வெளியில கொண்டு வரும்பொழுது அதை ஆதரிப்போம் அப்படின்ற மனநிலையில கூட அந்த சக நடிகைகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆமா, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோடம்பாக்கத்துல இல்ல தமிழ் சினிமாவிலயோ எந்த ஹீரோயினுக்கு டைவர்ஸ் ஆனாலும் தனுஷ் பேர் தான் ஃபர்ஸ்ட் பலமா அடிப்படும். இப்ப இந்த பிரச்சனைல இவ்வளவு நடிகைகள் தனுஷுக்கு எதிராக பேசும்போது தனுஷ் மேல ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி தானே தோணுது. அது எதுவும் நமக்கு வெளிப்படையா சொல்ல முடியல. இத்தனை நடிகைகள் சேர்ந்து ஒரு நடிகரை கார்னர் பண்றாங்க, எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் தொடர்ச்சியா ஏதோ ஒரு குற்றச்சாட்டுல மாற்ற மாதிரி தானே ஆயிட்டு இருக்கு. இது ஒரு பப்ளிசிட்டியா பண்றாங்களா இல்ல பிரச்சனை இருக்குது, அது புகைஞ்சுக்கிட்டு இருக்குது, அது ஒரு நாள் வெளியே ஏதோ பிரச்சனைகள் இல்லாம எதுவுமே புகையாது இல்லையா? சாதாரணமா ஒரு டைம் ஒரு நடிகர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாம். அவரை வந்து நேம வந்து கெடுக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா தொடர்ந்து பல விஷயங்கள்ல அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் வருது, அவரை பத்தின கான்ட்ரவர்சி வருது. அப்படின்றப்போ இது ஏதோ நம்ம வந்து யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே சிந்திக்கக்கூடிய வகையில தான் அவரை சுத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவரை பார்க்க வைக்குது. இப்போ தனுஷ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரீயாவா உங்களோட கல்யாண ஆவணப்படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்தீங்க, அது கிட்டத்தட்ட 50 கோடிக்கோ 25 கோடிக்கோ சேல்ஸ் தான் பண்ணிருக்கீங்க. பட் நாங்க வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோக்கு வந்து நாங்க 10 கோடி ரூபாய் கேட்டா அதையே பெருசு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப இது முழுக்க திட்டமிட்ட ஒரு வணிக நோக்குல செயல்படுற விஷயம் மாதிரி தான் தெரியுது இல்லையா? அப்போ இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த வியாபார நோக்கத்தை ஏன் வந்து பொதுமக்கள் கிட்ட ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வராங்க? இல்லை, அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். தன்னுடைய வியாபாரத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. அது 2 பேருமே தெரிஞ்சு கூட இறங்கலாம். அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றது நமக்கு இன்னும் முழுசாக கூட தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம என்ன வெளியில் சோஷியல் மீடியாவில் தெரியுதோ அதை நம்ம பார்க்குறோம். அது அவங்க வந்து பேசி வச்சுட்டு கூட இது மாதிரி செய்யணும்னு கூட செய்யலாம். நம்ம அது எதையுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ 2 பேருமே 2 விதமாக, இவருக்கு ஏதாவது நியூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக தன்னை ஒரு சைலண்ட்டாக நம்ம இப்போ வெளியில் தெரியாமல் இருக்கோம், எதனா ஒரு பிரச்சனையை கலப்புவோம், அப்பதான் வந்து சோஷியல் மீடியா மத்தியில நம்ம இப்போ மறுபடியும் நம்ம தெரிய வருவோம், பேசிட்டே இருக்கணும். நம்மள இப்போ வந்து சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா பேசுறது கூட ஒரு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ வந்து நயன்தாரா சைடில் அவங்களுடைய படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, அவ்வளோ செலவு பண்ணி இப்போ அந்த அத்தனை லட்சத்துக்கு இது பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க, அதை இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரணும், இன்னும் பிரபலமாகணுன்றப்போ இந்த தனுஷுன்ற ஒரு முன்னணி நடிகரை அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறதும், இப்போ யாராருக்கெல்லாம் அவங்க ஒரு ஆவணப்படம் வெளியிடலன்னு தெரியாத எந்த மூலையிலையோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கும். ஸோ முழுக்க இது 2 பேருமே வந்து ஒரு தன்னை பற்றின ஒரு ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், வியாபார ஸ்ட்ராட்டஜி தான் இது. நீங்க ஒரு மனநல ஆலோசகரா பல பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருப்பீங்க. இப்போ இந்த பிரச்சனையில இந்த மாதிரி விஷயங்கள் நடிகைகளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை ஆர்வமா தேடி படிக்கிற மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணுமா, இல்ல மக்களுக்குலாம் வேற வேலையே இல்ல, இந்த நடிகை பிரச்சனை பத்தி தான் பேசுற மாதிரியே அது மக்கள் மத்தியில கொண்டு போற நடிகர்களுக்கு ஆலோசனை கொடுக்கணுமா? இது ஃபியூச்சர்ல யாருக்கு ஆலோசனை கொடுக்கணும்? அதாவது இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மூக்கள் நுழைக்கிற மக்களுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கணுமா, இல்ல இந்த எப்ப பார்த்தாலும் இது ஒரு வியாபார தந்திரமா ஒரு நடிகையை பத்தி பேசினாலும் ஒரு நடிகனை பத்தி பேசினாலும் அதை ஒரு வியாபார யுக்தியா கடைபிடிக்கிற நடிகர்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்கணுமா?
கண்டிப்பா நடிகர் நடிகைகளுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்க தேவையில்லை. அதுதான் நாங்க வியாபார நோக்கம்னே சொல்லிட்டேனே. அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வியாபாரத்தை பெருக்கணும் இல்லையா? மக்கள் இங்க ஏமாறாதீங்கன்ட்டு மக்களுக்கு தான் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். மக்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இதை ஒரு விஷயமா உட்காந்து பார்த்துக்கிட்டு அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இன்னும் ஃபேன்ஸுன்ற பேர்ல அதுக்காக மன கஷ்டப்பட்டுட்டு ஐயோ நயன்தாராக்கு இப்படி ஆயிடுச்சா, தனுஷ் எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, இதுக்குன்ட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க கூட இருக்காங்க. தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டு ஃபேன்ஸுக்காக தான் உயிரை கொடுக்கறதுக்கு கூட ஹீரோயின்ஸுக்காக தான் உயிரை கொடுக்கறதுக்கு கூட மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இதுல இருந்து விழிப்புணர்வு அடையணும். இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். இப்போ அவங்க பிஸ்னஸை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன பண்றாங்க, அப்ப நம்ம என்ன முன்னேறணும் வாழ்க்கையில அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கணுமே தவிர இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு நோக்கத்தோட பார்த்துட்டு போறவங்கள பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனா இதை தன்னுடைய வாழ்க்கையோட எடுத்துக்கிறாங்கல்ல ஃபேன்ஸ், இது தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையா எடுத்துக்கிற அளவுக்கு ரொம்ப பைத்தியமா அந்த ஹீரோயின்ஸ் மேல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்லுவேன் நான்.